பஞ்சாபில் பேசுகிறேன் கைஸ். இன்றைக்கி நம்ம வந்து மசால் தோசை, மைசூர் மசால் தோசை போட போகிறோம். வாங்க, நம்ம கிளைண்ட் அங்கே பேர் உட்காந்துருக்காங்க, கஸ்டமர் உட்காந்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு எப்படி போட்டு ஃபஸ்ட்டு தோசை நல்லா இருந்துச்சு. வெங்காயம் நல்லா எல்லாம் அடியில் வருது சைத்தாலும். வெங்காயம், சிம்லா மிர்ச்சி, குடமிளகாய், அப்புறம் தக்காளி, கேரட்டு என்ன சீவில் ரெடி ஆகணும். மசாலா வைக்கிறோம். மசாலா இது நம்ம ஸ்பெஷல் மசாலா. அப்புறம் வீட்டிலே அரைச்ச பொடி வந்துடுது. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கங்க, ஏன்னா அந்த மசாலா எல்லாம் மசணும். இப்போல்லாம் மசிக்கலாம். கலர் வேறு எப்படி வருதுன்னு தெரியல, ஏன்னா வந்து கல் சூடாகிறதுக்கு முன்னாடி அவங்க சீக்கிரமாக போடுன்ட்டாங்க. அதனால் கலரு அப்படி இப்படின்னு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரிஜினல் மாவில் கலரே உங்களுக்கு வராது கைஸ், அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஒரிஜினல் மாவில் அவ்வளோ கலரும் வராது. வந்தால் ஆண்டவன் சொல்லலாம். ஏன்னா இந்த கல் வந்து இன்னும் சுத்தமாக இது அனல் வச்சு கைஸ். நம்ம வந்து சாம்பாரை கொதிக்க வச்சுருக்கோம். சின்ன கடை தான், சின்ன யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட தோசை கொஞ்சம் இல்லை நல்லா தான் வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. கலர் பாருங்கள் எப்படி இருக்குங்க. இதுதான் வேல் மைசூர் மசாலா தோசை. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம கடையில் தோசை வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். 3 நாள் கழிச்சுன்னா தோசை காஞ்சி போய் வரும். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.